வணக்கம் சார். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து நேற்று 3 பேர், இன்னைக்கு ஒருத்தர், இன்னி நிறைய பேர் வந்து அதிமுக விட்டு வெளியில வந்து தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதிமுக வந்து ஒரு கட்சியே இல்லை, அது ஒரு பேர் சொல்றதுக்கு கூட வந்து தயங்கின ஒருத்தர் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற கட்சியவே உடைச்சிட்டு அவங்க கட்சியில இணைக்கிறாரு, குதிரை பேரம் நடத்துறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுவரைக்கும் பார்க்காத அருவருப்பான ஒரு செயலா இதை பார்க்குறேன். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. இதுக்கு முன்பு ஆவுன்னா வந்து தேமுதிகவில் வந்து ஜெயலலிதா ஒரு டீமையே வந்து இழுத்தாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க போதிய எம்எல்ஏக்கள் இல்லாமல் தேமுதிகவில் வந்து ஆளை இழுக்கல. அவங்க போதுமான மெஜாரிட்டியோடு இருந்தாங்க. அவர்களுக்கு சட்டசபையில் போதிய பலம் இருந்தது. அவங்க விஜயகாந்தை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. தன்னை எதிர்த்து சட்டசபையில் பேசின விஜயகாந்துடைய கட்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் பார், உனக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியே இல்லாமல் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் அப்போதும் கூட அவர்கள் குதிரை பேரம் நடத்தல. எம்எல்ஏக்கள் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, என்னுடைய தொகுதி வளர்ச்சி பணிகளுக்காக முதல்வரை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் முதல்வரை அப்போ சந்திச்சு அவங்க தனி அணியா செயல்பட்டாங்க. நாங்கள் தேமுதிமுகவை விட்டு விலகிற அப்படின்னு சொல்லவங்க தனி அணியா செயல்பட்டாங்க. அதுவும் தவறு தான், அதை யாரும் வந்து நியாயப்படுத்தலை. ஆனால் இவர்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து ஜெயலலிதா செய்யலையா, அது ஜெயலலிதா செய்யாமையே நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு இதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஜெயலலிதா செய்தது வேற, ஆனால் விஜய் செய்வது பச்சையாக அது ஒரு குதிரை பேரம் தான். காசு கொடுத்து ஆள் பிடிக்கிறது. அது எப்படி, நீ வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணுற, என் கட்சியில் சேர்ந்துரு, அப்புறம் இதுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது நீயே போட்டியிடலாம். இப்போ 10-15 நாள் தானே ஆச்சு. இந்த 15 நாட்களுக்கு முன்பு தேர்தலில் ஜெயிச்சவங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு அது. இன்னொன்று, அரசு பணம், மக்களுடைய பணம் தான் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து 6 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய் வந்து தேர்தல் செலவே ஆகுது. இவ்வளோ செலவு பண்ணி நடந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு எம்எல்ஏவை செயல்பட முடியாமல் இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இவர்கள் என்ன மாதிரி பேரத்துக்கு வந்து ஆளாகி இருப்பாங்க, எவ்வளவு தூரம் இவர்களுக்கு இதில் பலன் கிடைச்சிருக்கோ, அதை கொடுத்தவங்க யாராக இருக்கோ, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சிபிஐ மாதிரியான புலனாய்வு அமைப்புகள் வந்து ஏன் இதை வேடிக்கை பார்க்குறாங்க, அல்லது நீதிமன்றங்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மோசமான அரசியல் செயல்பாடு இது. இது இன்னும் இப்போ ஆரம்பம். இது இப்போ முதல்ல 3 பேர் போனாங்க, அப்புறம் ஒருத்தர், இன்னும் கூட வந்து ஒரு 9 பேர் போகிறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இறுதி லிஸ்ட் எவ்வளோங்கிறது வந்து இன்னும் 2 நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். 4 பேர் போயிட்டாங்க. அந்த சிவி சண்முகம் அணியில் மொத்தம் 25 பேர். அதில் 5 பேர் வந்து ஏற்கனவே எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க, மன்னிப்பு கேட்டு அவங்க போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி தரப்பு இப்போ 27 பேர் ஆயிட்டாங்க. இவங்க தரப்புல வந்து வெறும் 16 பேர் தான். 16, அந்த 16 பேர் 15 பேர்ல 4 பேர் இப்போ இங்கே வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிறவங்களும் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்று மாலை அல்லது நாளைக்குள்ள வந்து தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அதிமுகவில் ஃபைனலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் கோஷ்டியை உருவாக்குனது யாரு, அதன் பின்னணியில் இருக்கிற அந்த நபர் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாலே வந்து அதிமுகவினுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நடக்கிற எதுவுமே வந்து நல்லதுக்கு இல்லை, அதுதான் சொல்ல முடியும். விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா விசஸ் திமுக இப்படிதான் நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை அவர் ஒரு பொருட்டாவே நினைச்சது இல்லை. இப்போ வந்து அதிமுகவோட கட்சியவே உடைச்சு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ளே இழுத்துட்டு வர்றது வந்து பலரும் வந்து இது பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் கிட்ட வந்து இவர் கை கட்டி நின்னது, அதே மாதிரி எடப்பாடி அவர்கிட்ட போய் அவருடைய படங்களுக்கு அந்த ரிலீஸ் பண்றதுக்கு இது போய் நின்னது, இதெல்லாம் வந்து பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முதல் இனிஷியேட்டிவா இந்த அதிமுகவை உடைச்சு அது கட்சியை உடைச்சு அந்த ஆளுங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறாரா? இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இப்படி ஒரு ஆங்கிளும் வந்து இருக்கு. இது பல பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய்க்கு ஜெயலலிதா மீது அதிமுக ஆட்சியில் அவருக்கு நிகழ்ந்த அந்த விஷயங்கள்லாம் மனசுல அப்படியே இருக்கு. அதை நினைச்சு வந்து அதிமுகவையும் அல்லது ஜெயலலிதாவை பழிவாங்கிற ஒரு நடவடிக்கையாக தான் வந்து இந்த கட்சியே இல்லாமல் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுறதா சொல்கிறாங்க.
மேபி அதில் உண்மை இருக்கலாம். ஏன்னா விஜயனுடைய மனநிலை தெரிந்தவர்கள் வந்து இப்போ இந்த 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 காரணத்துக்காக தான் விஜய் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் தேர்தல் நேரத்தில் மற்றும் சிலர் அப்படின்னு தானே வந்து எடப்பாடியையோ அல்லது மற்ற கட்சிகளையும் சொன்னார். இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பொருட்படுத்தாத ஒரு கட்சியை வந்து அவ ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து அவர் முழுவீச்சில் இறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் திராவிட, அதாவது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, அதாவது திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற கான்செப்ட் யாரோடது? இந்த கான்செப்டை சொன்னது யாரு? பாஜக. அப்படி பார்த்தா நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றது சரியா வந்து கரெக்டா கனெக்ட் ஆகுது. இது பாஜகவினுடைய குழந்தை தான், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை தான். அந்த குழந்தை அவருக்கு தரப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுது. எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும், மிகப்பெரிய சோதனை அதுக்கு இருக்கு, அந்த கட்சியை இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது நடந்திருக்கு. இது விஜயால நடந்திருக்கு. இதுக்கு ஆதாயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய்க்கும் ஆதாயம், இந்த திராவிடம் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு முழங்கிட்டு இருந்தாங்களா பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம், அவர்களுக்கும் அவர்கள் நினைச்சது அவங்க செய்யறத வந்து ரொம்ப சுலபமா விஜயை வச்சு அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பழிவாங்கல், இன்னொரு பக்கம் அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாரு அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு அரசியலை வந்து இந்த தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தப்புன்னு தெரியிற விஷயங்கள் வந்து இவங்க பண்ணினதுக்கு அப்புறம் அது சரி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே தமிழ்நாடு அரசியல் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா, இப்படிதான் தொடருமா சார்? அதாவது இதை நான் இன்னைக்கு நேற்று சொல்ல, கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நம்முடைய பல வீடியோக்கள்ல வந்து இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். என்னன்னா, வழக்கத்தில் இல்லாத ஒன்றை வழக்கமா மாத்துறது, அதுதான் விஜயனுடைய பாணியா இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே இவர் அரசியலுக்கு வந்து, அதாவது அரசியலுக்கு வரன்னு சொல்லும் போதே எப்படி வர்றாரு, 234 தொகுதிகளிலும் அப்படின்னு வர்றாரு. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் அவங்களுடைய பணிகளை மாவட்ட வாரியா தான் செஞ்சிருக்காங்க, யாரும் தொகுதி வாரியான்னு அறிவிச்சு பண்ணதில்லை. இவர் வரும்போது 234 தொகுதி, அதாவது 2 வருஷம் மட்டும் அதை செஞ்சார். மாணவர்களுக்கு பரிசளிப்பு 2 வருஷம் மட்டும், அல்லது வெவ்வேறு திட்டங்கள் 234 தொகுதி தான், அது 2 வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து தேர்தல் நின்று ஜெயிச்சிடாரு. இந்த வருஷம் பசங்க பாஸ் பண்ணலையா, இந்த வருஷம் 10th +2 மாணவர்கள் யாருமே முதலிடத்துல வரலையா, அவங்களுக்கெல்லாம் என்ன பரிசு, இதெல்லாம் வந்து அறிவிப்பாரா? அதை பத்தி எந்த மூச்சே விடலை, அமைதியா இருக்காரு. அதே போல அது வழக்கத்தில் இல்லாத ஒண்ணுதான். இந்த தொகுதி வாரியா பண்றதுங்கிறது வழக்கத்தில் இல்லாது, அதை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், அதாவது அவர் அரசியல் கட்சியை வந்து நடத்த ஆரம்பிச்சதுலேருந்து பல்வேறு அவருடைய செயல்கள் அத்தனையும் வந்து நடைமுறையில வேற கட்சிகள் யாரும் அப்படி செஞ்சு நம்ம பார்த்ததில்லை. அது முதல்ல விமர்சனமா மாறும். அதுக்கப்புறம் அந்த விமர்சனம் செஞ்சவங்களே வந்து அதை பழகிக்குவாங்க. இது சகஜம் தானே, விஜய்னா இப்படித்தான் அப்படின்னு அவங்களே பழகிக்கணுன்ற அளவுக்கு அதை தொடர்ச்சியா செய்கிறது. அதுதான் விஜயனுடையது. இப்போ வெள்ள நிவாரண பணி, வெள்ளம் பாதித்த பகுதிக்கு நேர போய் தான் வெள்ள நிவாரணம் கொடுப்பாங்க. அதுதான் முறையானதும் கூட, மனிதாபிமானன்றது அதுதான். ஆனா விஜய் மட்டும்தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் வந்தா கூட்டம் வந்துடுறேன், நீங்க வந்து வயின்னு போடுங்க அப்படின்னு வர வச்சார். போராட்டம் செய்யறவங்கள போராட்ட களத்துல போய் பார்த்து ஆதரவு தெரிவிக்கிறது தான் வந்து முறை. ஆனா இவர் மட்டும்தான் போராட்டம் செஞ்சவங்களை வீட்டுக்கே வர சொல்லி அந்த ஆதரவை தெரிவிச்சார். எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது தான் அந்த கரூர் துயரம். அதுல 42 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க குடும்பங்களை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும். ஆனா அப்படி போக மாட்டேன், அப்படி போகணும்னா எனக்கு வந்து பிரதமருக்கு தர வேண்டிய பாதுகாப்பெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதை தர முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க அத்தனை பேரையுமே வந்து தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது மாமல்லபுரத்துக்கு வர வச்சு ரெசார்ட்ல தங்க வச்சு அங்க வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார். எவ்வளவோ விமர்சனங்கள் எழுந்தது, அதை பத்தி அவர் கவலையே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற இந்த மீடியாவில் இருக்கிற மக்களே என்ன பண்ணாங்கன்னா, விஜய்னா அப்படிதான்பா, விஜய் வந்து எங்கேயும் போக முடியாது, அவர் கூட்டம் எக்கச்சக்கமா வருது, அவருடைய ஸ்டைல்ல பார்க்க, இது அது ஸ்டைல மாத்திட்டாங்க, விஜய் பாணி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அப்படிதான் வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி ராஜினாமா பண்ண வச்சு திரும்ப இவர் கட்சியில சேர்த்துக்கிட்டு
அதுக்கப்புறமா தேர்தல் நின்று ஜெயிக்க வச்சு பெரும்பான்மை பெறுவது இவருடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு யார் பின்புலமா இருக்காங்க, யாருடைய பணம் செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. யார் இதை முன்னின்று நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அது ஆதவ அர்ஜுனா தான் அப்படிங்கிறத அவங்களே காட்டிக்கிறாங்க. இது அத்தனையும் வெளிப்படையா நடக்குது. இப்போ பாருங்க, இந்த குதிரை பேரம்னா ரகசியமா நடக்கும். ரகசியமாவே எல்லா டீலும் முடிஞ்சிடும். அவர் திடீர்னு வந்து ஒரு நாள் தாவைக்கால வந்து அல்லது குறிப்பிட்ட கட்சியில் வந்து சேருவார். அதெல்லாம் ரகசியமாக நடக்கிறது. ஆனால் இவங்க டேரிங்கா வெளிப்படையா ஒரு எம்எல்ஏ வந்து கீழே ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு, மேல் மாடிக்கு போயிட்டு அந்த அமைச்சரையே சந்திக்கிறாரு, அவர் கையால் உறுப்பினர் அட்டையே வாங்கிட்டு வர்றாரு. எங்க தலைமைச் செயலகத்தில் கட்சி பணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புதிய நடைமுறையை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை. அது முதல் நாள்ல அவர் புஷி ஆனந்த் அதை பண்றாரு, அடுத்து இந்த ஆதவ அர்ஜுனா பண்றாரு. எல்லாமே வந்து நம்ம பார்க்காதது, வழக்கத்துல இல்லாதது. ஆனா இத ஒருமித்த குரல்ல கண்டிக்க வேண்டிய மீடியா அல்லது பத்திரிகையாளர்கள் பிரிந்து போய் அதுல பெரும்பான்மையானவர்கள் விஜய் ஆதரிக்கிறாங்க. அவ்வளவு ஏன் இது பத்தி விஜய் ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, அவர் பத்திரிகையாளரை சந்திக்கவே கூடாது, நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கவே வேணாம் விஜய், நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த அளவுக்கு கேவலமாக இந்த களம் மாறி போயிருக்கு. அந்த மாற்றத்தை பழக்கி வச்சிருக்காரு விஜய். இதுதான் மாற்றம், அவர் வந்து சொன்ன மாற்றம். இப்போ நான் அரசியலுக்கு வந்தா லஞ்சம் ஊழல் எதுவுமே இருக்காது, யாரும் வாங்கவும் விட மாட்டேன், என்னோட ஆட்சியில எதுவும் நடக்காதுன்னு சொன்னாரு. ஆனா வந்து 15 நாள்ல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை கொள்ளை, அதே மாதிரி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே லஞ்சம் வாங்கினதா புகார் எழுது, ஓப்பனா போய் ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க, மாமூல் கேக்குறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதே மாதிரி இந்த அமைச்சர்கள், அவங்க துறையை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட மைக்கு நீட்டி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, இல்லைன்னா சட்ட ஒழுங்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு பொறுப்பில்லாம பதில் சொல்றாங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எத்தனையோ கட்சிகள் ஆண்டு இருக்காங்க, அவங்க மற்ற அமைச்சர்கள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க பொறுப்பான பதில் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அதுக்கு அந்த துறையை சார்ந்து இல்லைன்னா கூட சாதகமா பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்பதான் முறையா பாக்குறோம் இந்த மாதிரி அவங்க பொறுப்பில்லாம பேசுறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்படிதான் இருக்குமா, இல்ல மக்களும் இதை கடந்து போயிடுவாங்களா? இதை விட மோசமா வருகிற நாட்கள்ல இதை விட மோசமான நிலையத்தான் வந்து தமிழ்நாடு பார்க்க போகுது. இந்த அரசோட நடவடிக்கைகள் அல்லது இவங்க கட்சிக்காரர்களுடைய நடவடிக்கைகள்ல இதை விட இன்னும் மோசமாக அதனுடைய சிகரத்தை தொடும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், 91 to 96 தான் காட்டாட்சி, மிக மோசமான ஆட்சி. தமிழ்நாடு பார்த்ததுலேயே மிக மோசமான ஆட்சி அதுதான். ஏன்னா அந்த ஆட்சியில் ஒரு செய்தியாளராக நான் முழுசா பணியாற்றிய காலம் அது. அதாவது தினசரி பத்திரிகையில பணியாற்றிய காலம். ஒவ்வொரு சம்பவங்களையும் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுல ஜெயலலிதா எவ்வளவு ஆணவமா நடந்துப்பாங்க, மக்களை எந்த அளவுக்கு கேவலமா அவங்க ட்ரீட் பண்ணாங்க, அவர்களுடைய அமைச்சர்கள் எப்படி மோசமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் மறக்க முடியல என்னால. அதை விட 2-3 மடங்கு வந்து மோசமான ஒரு ஆட்சியாக இந்த விஜயனுடைய ஆட்சி அமையும். அது எத்தனை நாள் நடந்தாலும் சரி. இந்த 13 நாட்கள்ல 14 நாட்கள்ல வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க எல்லாருமே. இந்த நாளே எப்படின்னா இன்னும் குறை காலத்தை எப்படிடா கடத்த போறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பல இடங்கள்ல இப்போ இவர் முதல்வராக இருக்கிற விஜய் குடியிருக்கிற நீலாங்கரையில மின்சாரம் இல்லைன்னு இரவு முழுக்க போராடிய மக்களை நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு சும்மா தற்காலிகமா வந்து கரண்ட் கொடுக்குறோம் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு விடிய விடிய கரண்ட்டே இல்லாம சாவடிச்சிருக்காங்க. அவ்வளவு பேரை வந்து புலம்புதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? புலம்பி இந்த புலம்பலுக்கு பழகிக்கங்க. அதுதான் வந்து அவங்களுடைய பாணி, அவங்களுடைய அரசியல். அதுதான். அதே போல அவருடைய அமைச்சர்கள், அவங்க யாருமே வந்து அமைச்சராக வருவதற்கு தகுதியான நபர்களா அப்படின்னு திரும்ப ஒரு முறை, அதாவது நம்ம அவங்கள கண்மூடித்தனமா திட்டல, அதுக்கான அவசியம் நமக்கு இல்லை. ஆனா ஒவ்வொரு அமைச்சர்களுடைய தகுதி, அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேசுற விதம், இது எல்லாம் ஒரு முறை நீங்க கவனிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் அதுக்கு தகுதியானவங்களா? அந்த அமைச்சர்ல அந்த துறைக்கு ஒரு அமைச்சரா இருந்து அந்த அமைச்சருக்கு உதவியாளர் இருக்க கூட தகுதி இல்லாதவங்க தான் இன்னைக்கு அமைச்சர்களாக பதவி வைத்திருக்காங்க. அவர்களிடம் இது எப்படி பொறுப்பான பதில் நீங்க எதிர்பார்க்க முடியும்? முதல்ல அவர்களுக்கு துறை தெரியாது, அந்த துறையே என்னன்னு தெரியாது. அதில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க படிக்கணும், முதல்ல அதை ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க பேசவே ஆரம்பிக்கணும். அதை ஸ்டடி பண்ணி செயல்பட்டு ஓரளவுக்காவது வந்து தங்களுக்கு அந்த துறையில் வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு, நம்மால் அதை கையாள முடியும்
அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு தான் அவங்க ஆக்சுவலாக பேசணும். மைக்கை நீட்டுறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி வேலை இருக்குங்க, நாங்கெல்லாம் இதை இப்போதான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறமா பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்குறவங்களுக்கு பரவாயில்லடா பொறுப்பாக பதில் சொல்கிறான் அப்படின்னு தோணும். அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் எதிர்பாராமல் வந்த பதவி இது. அவங்க நினைச்சு கூட கனவுல கூட நினைக்காத ஒரு இடத்த வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதை எப்படி கையாளுறது அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் அது தெரியல ஒரு பக்கம். இன்னொன்று அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்ட ஆணவம் அது அதிகமாக இருக்கு. அது எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியலன்ற மனநிலை இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க தப்பிச்சுப்பாங்க, மக்கள்கிட்ட அனுதாபம் கிடைச்சிடும். ஆனால் இந்த ஆணவம் இருக்குல்ல, நம்ம நினைக்காத ஒரு இடம் நமக்கு வந்துருச்சுடா, இனி நான் தாண்டா, நான் வச்சு தாண்டா சட்டம், நான் கேட்டா நீ மாமூல் கொடுத்து தாண்டா ஆகணும், இனி உன்னை என்ன பண்றேன் பார், நீ என்ன இவ்வளவு தூரம் பேசணும்ல, அடுத்து உனக்கு வச்சிருக்கிற ஆப்பு, இந்த மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அவர்கள் மக்கள் பணிங்கிறதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. இன்னொன்று, லஞ்ச ஊழல் பற்றி சொன்னீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க 15 நாளில் என்ன கொள்ளடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இனி வரும் நாட்களில் வெட்ட வெளிச்சமாகும். ஆனால் இந்த எம்எல்ஏக்களை வந்திருக்கிறவங்க, அமைச்சர்களை வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சீட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்றது ஊரே பேசுச்சு. எல்லாரும் எல்லா மீடியாவிலுமே வந்து தாவைக்காவில் எம்எல்ஏ சீட்டுக்கு எவ்வளவு காசு, கட்சிக்கு எவ்வளோ, அந்த போஸ்டை வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ, இவ்வளோலாம் பேசுனாங்க. இப்போ இந்த செலவு பண்ணி உள்ள வந்திருக்காங்கல்ல, அந்த காசை எடுக்கிறதுக்கு என்ன வழி, எடுப்புலேயே வந்து அந்த பணத்தை எப்படி வந்து நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணுறது, அதை தானே பார்ப்பாங்க. இப்போ இந்த பணம் கொடுத்து ஆட்களை விலைக்கு வாங்குறாங்கல்ல, குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்த குதிரை பேரத்துக்கு எவ்வளோ காசு செலவாகும், அந்த காசை வந்து திரும்ப எடுக்கணும்ல, எப்படி எடுப்பாங்க? சும்மா வந்து இந்த காசை கொடுத்துட்டு நான் அமைச்சர் போஸ்ட்டில் போய் சும்மா அப்படி உட்காந்துக்கிறேன், எனக்கு 10 ரூபாய் கூட வேண்டாம், மக்கள் காசை நான் தொடவே மாட்டேன், அதுக்காக காசு கொடுத்து வாங்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ரிசைன் பண்ண வச்சு தேர்தலில் போய் நிற்க வைக்க போகிறீங்களே, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? இந்த காசெல்லாம் எப்படி எடுப்பீங்க? எங்கிருந்து எடுப்பீங்க? இந்த தமிழ்நாட்டு கஜானாவில் இருந்து தானே, மக்கள் பணத்திலிருந்து தானே எடுக்க போகிறீங்க. அப்புறம் என்ன தூய சக்தி, அப்புறம் என்ன நேர்மையான லஞ்ச ஊழலற்ற ஆட்சி நீங்கள் கொடுத்துட முடியும் உங்களால்? இந்த கேள்விக்கெல்லாம் யாராவது பதில் சொல்லுவாங்களா? முதலமைச்சர் பேசவே மாட்டார், நீங்கள் பேசாதீங்கன்னே வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ மற்றவங்களுடைய இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் பேசுறாரு. அப்படி பேசுறவருடைய பேச்சில் தெரிகிற ஆணவம் இருக்கு, ஆணவம், அடக்குமுறை அத்தனையும் அந்த அவருடைய பேச்சில் தெரியுது. இந்த ஆதவ அர்ஜுனா பேசும்போதே உன்னை என்ன பண்ண போறேன் பார் அப்படிங்கிற துணியில தான் வந்து அவர் பேசுறாரு. அதே போல அவருக்கு இந்த அதிமுகன்ற கட்சியை அழிக்கிறது தான் வந்து எனக்கு பிரைம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த துணியில தான் வந்து அவருடைய பேச்சு நடவடிக்கையை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேர்மையற்ற அறமற்ற வேலைகளை செய்கிற ஒரு அரசு மக்களுக்கு எப்படி நல்லது செய்யும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றும் யோசிச்சு பாருங்க. வெளிப்படையாவே இவங்க குதிரை பேரம் நடக்கிறது வந்து அப்பட்டமா தெரியுது. இது வந்து எல்லாருமே வந்து பார்த்து இது பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றுல இந்த மாதிரி எதுவும் ஓப்பனா நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அமைச்சர் பதவி வாங்கின திருமாவளவன் மாதிரி ஐயுஎம்எல் மாதிரி இருக்கிற பொறுப்பான தலைவர்கள் யாருமே இதை பத்தி வாயை திறக்காம இருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க வாயை ஜிப்லாக் பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அதுதான் உண்மை. அவங்க இது வந்து திருமாவளவன் காங்கிரஸ் இவங்களுடைய நீண்ட நாள் திட்டமோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை தவிர்க்க முடியல. காங்கிரஸுக்கு வந்து திமுகவை அழிக்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. திமுகவை அவங்க தோக்கடிச்சிட்டாங்க, அவங்களுடைய திட்டம் நிறைவேறிச்சு. திமுக காசுலேயே திமுகவுடைய உழைப்புலேயே 5 எம்எல்ஏக்களையும் எடுத்துக்கிட்டு திமுகவை தோக்கடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. திருமாவளவன் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் மீது எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை வந்து விஜயனுடைய பல தவறுகளுக்கு வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கார். அப்போ அந்த ஒரு ஜோசியக்காரரை அரசு பதவியில் நியமிச்ச ஆர்டர் வருது, அதற்கு வந்து அவர் பதிலே சொல்வது கூட விஜய்க்கு சாதகமாக பூசி மெழுகி சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு அடுத்து இந்த குதிரை பேரை இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கட்சியே வந்து ஒழிக்கிற வேலையில் அவங்க வந்து பகிரங்கமாக ஈடுபடுறாங்க. ஆனால் இதை வெளிப்படையாக கண்டிக்க திருமாவளவனுக்கு மனசு இல்லை, தைரியம் இல்லைன்னு நான் சொல்லலை, மனசு இல்லை. ஏன்னா திட்டம் அவங்களுக்கு தானே, அவங்களுடைய குழந்தை தானே,
அவங்க இது பாஜக குழந்தை அப்படின்னு திருமா சொன்னா கூட உண்மையில ஆதவர்ஜனா திருமா சேர்ந்து வளர்த்த குழந்தை யாருன்னா இந்த விஜய். அதனால திருமாவளவன் பேச மாட்டாரு. அவர் ஐயுஎம்எல் பாய் அவரும் வந்து பேச மாட்டாரு. ஏன்னா அவரு நடிகரை பார்த்த அந்த பேரானந்தத்தில் இருக்கார். நடிகரை வீடு தேடி வந்துட்டாரு, என் பேரப்புள்ள நடிகர்கிட்ட பேசிட்டாருன்னு அவர் புலகாயத்தில் இருக்கிறவர் எப்படி வந்து கண்டிச்சு பேசுவார்? கண்டிச்சு பேசுன ஒரே சிங்கப்பெண் யாருன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் தான். அவங்க சட்டசபையில் முழங்கிய அந்த முழக்கம் இப்போ வரைக்கும் வந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அதில் எடப்பாடி பழனிசாமியோட கண்டனத்துக்கு தாவேகா கொடுத்திருக்கிற பதிலை பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நேர்மையற்ற ஒரு பதில் அப்படிங்கிறது தெரியும். அது எடப்பாடியால் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியல. அது எங்க மேலே ஏன் பழி போடுறீங்க? தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் எங்க மேலே பழி போடுவீங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியா வந்து அவங்கள விட்டுட்டு போங்க, நீங்கள் போய் தாவேக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான பல வேலைகளை பார்த்தார். அதுவும் பாஜகவுடைய ஆதரவோட தான் எப்படியாவது முதல்வர் ஆயிடணும், திமுக வெளியிலிருந்து ஆதரிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணார். இந்த முயற்சி நடக்கக்கூடாது. ஏன்னா இது நடந்தா விஜய் முதல்வர் ஆக முடியாதுல்ல. அதுக்காக தான் வந்து அதிமுக உடைச்சதே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா விஜய முதல்வராக விடாம தடுத்தது யாரு? எடப்பாடி. அப்ப எடப்பாடியை காலி பண்ணு, எடப்பாடி கட்சியை காலி பண்ணு அப்படின்னு காலி பண்ணி வச்சிருக்காங்க இந்த தாவேகா கோஷ்டி. இவங்கெல்லாம் நேர்மையை பற்றியும் பேசக்கூடாது, லஞ்ச ஊழல் பற்றி பேசக்கூடாது, மக்கள் பணி மக்கள் சேவை இது எதை பற்றியும் பேசக்கூடாது. ஒன்றே ஒன்று தான், அரசியல் பிஸ்னஸ். இவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பக்காவாக பிஸ்னஸ். பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிச்சிட முடியும், பொய்களை சொல்லி மக்கள் வாயை அடைச்சிட முடியும். ரீல்ஸ் மூலமாகவே வந்து தொடர்ச்சியாக நம்மால் 5 ஆண்டு இருக்க முடியும். அதே போல் கட்சிகளை உடைக்கிறது, எம்எல்ஏக்களை வாங்கிறது அப்படின்னு சகல அறமற்ற வேலைகள் அத்தனையும் செய்ய முடியும் அப்படின்னு வந்து அவங்க இப்போ நிரூபிச்சிருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்ட கட்சி, அரசியல் பண்ண கட்சி, இந்த அத்தனை கட்சிகளும் நல்ல கட்சிகள் தான். அது வந்து எந்த அதிமுக திமுக எது ஏன்னா இருந்துட்டு போக, இவங்க எல்லாருமே நல்ல கட்சிகள் தான். மிக மிக மோசமான அரசியல் கட்சி, மிக தரக்குறைவற்ற ஒரு அரசியல் கட்சி. அறவழி அப்படின்னா என்னன்னே தெரியாம மிக குறுக்கு வழியில் அந்த ஆட்சியை வந்து நீடிக்க வைப்பதற்கான வேலைகளை செய்கிற ஒரே கட்சி எதுன்னா அது தாவேகா தான். இதை சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இன்னைக்கு பவன் கல்யாண் வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. நான் 15 வருஷமா வந்து போராடிட்டு இருக்கேன், என்னால் சாதிக்க முடியாதது வந்து போஸ்டர் ரீல் போடுறது மூலமா சாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. எனக்கு தமிழ்நாடு பார்த்தா பொறாமையா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டை, அதாவது நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இங்க நிறைய மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிருக்காங்க இத்தனை நாளா. ஆனா இப்ப தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு தலைவர்களையும் பார்த்து இப்ப ரீல்ஸ் போட்டு ஒரு ஏளனமா பாக்குற நிலைமை வந்து இந்த தாவேகா அரசு தள்ளிடுச்சோ, இந்த தற்கொலை, அதாவது தற்கொலைன்னு சொல்றது தப்பா போயிடும், இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்களோன்னு சொல்லி ஆதங்கமா இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதே ஆதங்கம் தான் நம்ம இத்தனை நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் இந்த ஆதங்கத்தை தான் வீடியோவா நம்ம இறக்கி விட்டுட்டு இருக்கோம். பவன் கல்யாண் வந்து இந்த விஜய்க்கு கிட்டத்தட்ட அரசியல் குரு மாதிரி. ஏன்னா பவன் கல்யாண் பண்ணதையெல்லாம் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணவர் தான் இப்போ இருக்கிற சிஎம் விஜய். பவன் கல்யாண் அந்த கலர் ட்ரெஸ் போட்டால் அதே ட்ரெஸ் இவர். பவன் கல்யாண் இந்த கோயிலுக்கு போனால் அதே கோயிலுக்கு அவர் போவார். பவன் கல்யாண் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சாரோ அதையே வந்து இவரும் செஞ்சார். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டார். பார்க்கும்போது பவன் கல்யாணுக்கு எப்படி இருக்கான்? என்னடா அது, நான் பண்ணதையெல்லாம் பண்ணி ஒருத்தர் சிஎம் ஆயிட்டான், ஆனால் என்னால் வந்து சிஎம் ஆக முடியல, 15 வருஷமாக போராடுறோம், ஒரு டெப்டி சிஎம்மாக தான் உட்காந்துருக்கோம். அது வந்து தோணும் இல்லையா? அந்த ஆதங்கத்தை வந்து பவன் கல்யாண் கொட்டியிருக்காரு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் விஜய் பேரையே அவர் குறிப்பிடல, விஜய் பேரையே அவர் சொல்லலை. தமிழ்நாட்டை போஸ்டர் ஒட்டி ரீல்ஸ் போட்டு இப்படி முதலமைச்சராக ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. தமிழ்நாட்டை பார்க்குறப்ப பொறாமை, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னமோ வந்து நார்த் இந்தியன்ஸு நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்படியெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. உண்மையாகவே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பார்த்தீங்கன்னா உலகமே நம்ம பார்த்து சிரிக்குது. ஒரு சைனா பேப்பரில் வந்து இது செய்தியாக வந்திருக்கு, ஒரு தலைவர்கள் எழுதியிருக்காங்க சைனா பேப்பரில். அதே போல் ஜப்பானில் வந்து ஒரு மீடியாவில் வந்து இந்த தமிழ்நாட்டில்
ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அடிப்படை தகுதி சினிமாவில் நடிக்கணும், பிரபலமாகணும், இந்த இன்ஸ்டாவில் ஒரு பெரிய குழுவை வந்து வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் வந்து ஆட்சியை தூக்கி கொடுத்துட்றாங்க மக்கள் அப்படின்ட்டு அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பல வெளிநாடுகள் இருக்கிற நண்பர்கள் அவங்க அத்தனை பேருமே வந்து என்னடா இது வெளியே தலை காட்ட முடியல, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அறிவாளிகள், அரசியல் அறிவு நிரம்பியவங்க அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இதான் அந்த அரசியல் அறிவா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக பழசுது. இன்னைக்கு பவன் கல்யாண் பேசுறதுனால வந்து திரும்ப அது பேசு பொருளாக மாறுது. கடந்த 15 நாட்களாக உலகெங்கும் கேட்கப்படுகிற கேள்வி, உலகில் தமிழன் வாழுகிற இடத்திலெல்லாம் இந்த செய்தி வந்து பெருசாக பரவி இருக்கு. அங்கே இருக்கிறவங்க பெரிய தலைகுனிவுக்கு ஆளாகி இருக்காங்க. பல பெண்கள் அங்கே பணியாற்றுகிற பெண்கள் வந்து அவங்க கருத்தை இதே மாதிரி ரீலில் பதிவு பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயோ தலை காட்ட முடியல, வெக்கமாக இருக்குது, அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருக்கு குருவாக இருந்த பவன் கல்யாணே வந்து அதை இந்த அளவுக்கு கிண்டலாக எழுதியிருக்காரு அப்படின்னா, இன்னும் வட மாநில மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை பார்ப்பாங்க, எப்படி வந்து நம்மளை எடை போடுவாங்க அப்படின்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. சரி, அது நடந்ததே இப்போ எதுவும் மாற்றிட முடியாது, அல்லது நம்மக்கிட்ட எதுவும் டோரிமான் டிவைஸ் இல்லை அப்படி பின்னோக்கி போயிட்டு அதை மாற்றிட்டு வர்றதுக்கு. நடந்துருச்சு, இதிலிருந்து தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான வழி. இதிலிருந்து தப்பிச்சிடணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சுக்கணும். இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும். எவ்வளோ சீக்கிரம் அது நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த கோவையில் நடந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை மிக கொடூரமான விஷயத்தையே வந்து சர்வசாதாரணமாக திமுக மேலே பழிய போட்டு வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு அதை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. அதை நம்பருக்கும் சில கூட்டங்கள் இருக்குது, அதை நம்பிட்டாங்க. இப்போ திமுக வந்து அதை பதறி அடிச்சுட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து இதை வந்து நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு மேலேயும் இவங்களோட அந்த 5 ஆண்டு கால ஆட்சி இப்படி தான் தொடருமா? எதுக்கு எடுத்தாலும் இன்னும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறமும் திமுகன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுகவோட ஐடிவிங்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசுதான். இப்ப இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இதெல்லாம் பீட் பண்ணிட்டு திமுக வந்து மீண்டெழுந்து இதையும் தாண்டி வருமா? இதுக்கான முயற்சிகள் அவங்க ஏதாவது எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது ரொம்ப ஆபத்தான கூட்டம். ஆக்சுவலா நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. இது நம்ம நினைச்சோம் இது தற்கொலை கூட்டம் அப்படின்ட்டு. இல்ல இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப விஷமிகள், ரொம்ப ஆபத்தானவங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு, பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம அதை உணர்றோம். இப்போ ரொம்ப ஆபத்தானவப்பா, நம்ம நினச்ச மாதிரி இல்லைவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை பலருடைய வாயிலிருந்து வர்றதை நான் பார்க்குறேன். இவங்களை முறியடிக்கணும், இவங்களை தாண்டி வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா திமுகவோட ஐடி விங்குன்றது அவங்க வந்து இதை ஒரு வேலை மாதிரி நினச்சிட்டாங்க. அவங்க புரியுதா? வேலையா நினைச்சு ஒண்ணு செய்யறாங்கல்ல, அதுக்கு கிடைக்கிற பலனை விட மனசார ஒரு விஷயத்தை செய்யறாங்களா, அதுக்கு கிடைக்கிற பலன் அதிகம். இப்ப இந்த பசங்க, இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலை அது. அவங்க நான் எங்க விஜயண்ணாவுக்காக செய்யறேன் அப்படி இறங்கி வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அது வந்து அவங்க மனசார பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அதோடைய வீச்சு அதிகமா இருக்கு. தானா முன் வராங்க. புரியுதுங்களா? ஒரு பக்கம் காசும் கொடுக்குறாங்க அதுக்கு, அது இல்லைன்னு சொல்லல. அந்த அந்த மீடியா மாஃபியா அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவர்கள் மூலம் பணமா கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பெறுகிறவர்கள் தான் அதை வேலையை எடுக்கிறான். புரியுதா? இந்த விஜய்க்காக பணம் வாங்கிட்டு இந்த ரீலை வந்து பரப்புறான். அப்படி பரப்பும் போது அதை செய்யறான் பாருங்க, அவன் வந்து மனசார செய்யறான், விஜய்க்காக செய்யறான் அப்படின்னு செய்யறான். இந்த நிலை திமுக ஐடிவிங்கில் இல்லை. அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. இப்போ தேர்தலுக்கு முன்பு திமுக ஐடிவிங்குன்னே கூட்டமெல்லாம் போட்டாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்போ அதை கலந்துக்கிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த கூட்டத்தெல்லாம் நடத்தினார். 5000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில். அவ்வளோ பெரிய ஐடிவிங்கா இருந்தும் கூட அவங்க இதை ஒரு வேலையாக தான் பார்த்தாங்க. அதனால வந்து அவங்க பல விஷயங்களை போய் இப்போ திமுக என்ன சொல்லுதோ அந்த செய்தியை வந்து அவங்க பரப்பினாங்க. அப்படி வச்சுக்கலாம். இங்க எப்படின்னா சொல்லாததையும் சேர்த்தே வந்து இவங்க செய்வாங்க. ஆர்வம் ஜாஸ்தி. இந்த ஆர்வத்துல சொல்லாத விஷயங்களை இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு பாருங்க, எனக்கு 5000 ரூபாய் கொடுத்து என்ன இப்படியெல்லாம் பேச சொன்னாங்க, நான் பேசுகிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவானா, நீங்கள் முதல்வராக இருந்தால் போதும் அப்படின்னு. அது அடிப்படையில் ஒரு விஜய் ரசிகையும் கூட. அந்த ரசிக மனப்பான்மையை சேரும்போது இன்னும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து இதை உண்மை போலவே அவங்க
அதை வெளியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது எளிதில் போய் சேருது. ஸோ இந்த ஆபத்தை இப்போ முழுசாக தெரிஞ்சிருக்காங்க திமுகவினர். அதற்கான வேலைகளில் வந்து அவங்களும் இறங்குவாங்க அப்படின்னு பார்க்கல. இதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதிமுகவும் கூட. ஏன்னா அதிமுகவுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அவங்களுக்கு இளைஞர்கள் இல்லை. அந்த ஐடி விங்லேயும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, ஆர்வமாக இயங்குகிற இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு இல்லாதது தான் பெரிய குறையாக இருக்குது. ஆனால் திமுகவில் அப்படி இல்லை. அவங்களுக்கு இளைஞர் பட்டாளம் இருக்குது, ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருக்காங்க, தன்னார்வலர்கள் வேற இருக்காங்க. அதனால் அவங்கள திரும்ப வந்து உற்சாகப்படுத்தி அந்த ஒரு உத்வேகத்தோட ஆர்வத்தோட இந்த கட்சிக்காக, அதாவது இதை உணர்ந்து செஞ்சிட்டாங்கன்னா போதும் அவங்க. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க உணர்ந்து செஞ்சிட்டாங்கன்னா திமுக இதை கண்டிப்பாக முறியடிக்கும் அப்படின்னு நம்பலாம். நன்றி சார். நன்றி.